வெல்கம் டு வீலோ மேக்ஸ். நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்த்துட்ருக்கோம். தேர்ட் யூனிட். நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் 3.1க்கு பிஃபோர் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருக்கோம். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.1. ஸோ எக்ஸசைஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நவ் எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். வாட் இஸ் த கொஷின்? Solve the following system of linear equations in 3 variables. ஸோ உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ் வர மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த 1 கொஷின்ஸில் 3 சப்டைப் இருக்குது. ஸோ இந்த 3 சப் கொஷின்ஸில் நான் 1 தான் எழுதியிருக்கேன். ஸோ இன்னும் 2 கொஷின்ஸ் இருக்குது. நான் 1 by 1 உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். கிளியர்? ஓகே. ஸோ நம்ம வந்து இவங்க டேரெக்டாகவே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் வாட் இஸ் த ஈக்குவேஷன்? லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். ஸோ அவங்க கொடுத்த ஈக்குவேஷன்ஸை நான் வந்து கிவன் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3ன்னு கிவன் எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ திஸ் இஸ் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள். இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? ஆட் ஆர் சப்ராக்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இதை சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். 3 வேரியபிள் இருக்கிறதுல கேன்சலேஷன் பண்ணி 2 வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணணும். ஹியர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது தான் கேன்சல் பண்ணணும் அப்படின்னு எந்த கண்டிஷனும் கிடையாது. யூ டேக் எக்ஸ் டேர்ம் ஆர் ஒய் டேர்ம் ஆர் ஜெட் டேர்ம், பட் எதை எடுக்க போகிறோன்றது யூ ஜஸ்ட் டிசைடட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒய் கேன்சல் பண்ண போகிறோன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாமே ஒய் தான் கேன்சல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ் ஜெட் வர மாதிரி 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்து ஒய் கேன்சலேஷன் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் எக்ஸும் எடுக்கலாம், ஜெட்டும் எடுக்கலாம், எது வேணாலும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? எனி டு ஆட் ஆர் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேர்ம் கேன்சல் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஆட் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு ஒய் டேர்ம் டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஐ ஜஸ்ட் ஆடட். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ஈக்குவல் டு 5, 2x minus y plus z equal to 9. ஸோ இது நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் ஆகுமா? ஆகாது. ஸோ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் டேரெக்டாகவே கேன்சல் ஆகிடும். அப்போது 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் டு 9 + 5 14. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 4. ஓகேங்களா? ஸோ கிவன் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் இதை போட்டேன். நெக்ஸ்ட் ஸோ ஈக்குவேஷன் 1, 2 ஆட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 3 எடுக்கிறேன். இங்கே 2y இருக்குது, இங்கே y இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 3 அப்படியே எழுதிக்கிட்டு ஈக்குவேஷன் 1 இது கூட மல்டிபிள் பண்ணணும். இங்கே இருக்கிற 2 இங்கே வரணும்னா அப்போ இது கூட மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். நவ் ஈக்குவேஷன் 3 நான் எடுத்து அப்படியே எழுதிக்கிறேன். அப்போது எக்ஸ் minus 2y plus 3z equals 16. ஓகேங்களா? ஈக்குவேஷன் 1 இது கூட மல்டிபிள் பண்ண போகிறோம். 2ஆல் மல்டிபிள் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 2x plus 2y plus 2z equal 5 2s are 10. ஸோ இதுவும் வந்து டைரெக்டாக சேம் அப்போசிட் சிம்பிள் இருக்கிறதுனால இதை நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அடிஷன் பண்ணால் போதும். அப்போது டைரெக்டாகவே இது கேன்சல் ஆகிடும். அப்போது 3x plus 5z equal to 26. This is equation 5. Clear? Okay. Now, so equation 5 உங்களுக்கு 2 variables வந்துச்சு. அதேமாரி equation 4 உங்களுக்கு 2 variables. இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் ஆர் சப்ராக்ஷன் பண்ணி நீங்கள் எக்ஸ் ஆர் ஜெட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கேயும் எனக்கு 3x இருக்குது, இங்கேயும் எனக்கு 3x இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 5 ஈக்குவேஷன் 4 நான் வந்து சப்ராக்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ ஈக்குவேஷன் 5 வந்து என்னது? 3x ப்ளஸ் 5z ஈக்குவல் டு 26. ஈக்குவேஷன் 4 வந்து 3x ப்ளஸ் 2z ஈக்குவல் 14. ஸோ சப்ராக்ஷன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இங்கே இருக்கிற சைன் மைண்டில் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன சைன் சேஞ்ச் பண்ணிங்களோ அதுதான் மைண்டில் இருக்கணும். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ ப்ளஸ் 3x மைனஸ் 3x வந்து கேன்சல். அப்போது 5 minus 2 3z equal 26ல் 14 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 6 12 கிடைக்கும். கிளியர்? எஸ். ஸோ 3z equal to 12 உங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுலேருந்து இங்கே ஜெட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். z equal 3 இந்த சைட் டிவைடிங்கில் வரும். அப்போது 1 3s are 3, 4 3s are 12. ஸோ z equal to 4. கிளியர்? எப்படி போட்டேன்னு தெரியுதுங்களா?
ஸோ மல்டிபிள் ஆஃப் 3 இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடட் ஆஃப் 3 1 3s are 3 4 3s are 12 z equal to 4. ஸோ நம்ம இப்போ ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த z வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 5 ஆர் ஈக்குவேஷன் 4 எதில் வேணாலும் அப்ளை பண்ணி நீங்கள் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஐ அப்ளை இன் ஈக்குவேஷன் 4. apply the value in equation 4. அப்போ என்ன கிடைக்கும்? 3x plus 2z பதிலா 4 equal 14. அப்போ 3x plus 2 4s are 8 equal 14. Then 3x equal 14 plus 8 going to minus 8. அப்போ 14ல 8 subtract பண்ண உங்களுக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்கும்? 6. 3x equal to 6. அப்போ x equal to 1 3s are 3 2 3s are 6. So multiple of 3 divided of 3 convert ஆகும். cancellation பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரும். x equal to 2. இப்போ நமக்கு x ஓட வேல்யூ தெரியும், z ஓட வேல்யூ தெரியும். now இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு 3 வேரியபிள்ஸ் இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் 1 2 3ல ஏதாவது ஒன்றுல அப்ளை பண்ணி நீங்கள் பேலன்ஸ் இருக்கக்கூடிய y ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். now apply the values x and z in equation 1ல நான் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் 1? x plus y plus z equal to 5. நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். ஸோ நான் நெக்ஸ்ட் பேஜ்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். now எக்ஸோட வேல்யூ என்னது? 2 ப்ளஸ் y நமக்கு தெரியாது, z-ஓட வேல்யூ 4 equal to 5. ஸோ y plus 2 plus 4 6 equal to 5. then y equal to 5, 6 வந்து minus 6, then y equal to minus 1. ஸோ அவ்வளோதான், எக்ஸோட வேல்யூ ஒயோட வேல்யூ ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, therefore the values x equal to 2, y equal to minus 1 and z equal to 4. இவ்வளோதான். ஓகே, ஸோ வெரி ஈஸி, ஜஸ்ட் லிசன். ஸோ உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் ஈக்குவேஷன் 1 2 3ன்னு எடுத்துக்கிறீங்க. தென் 1 and 2 ஆட் பண்ணி y கேன்சலேஷன் பண்ணுறீங்க. 2 வேரியபிளாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. அகெயின் ஈக்குவேஷன் 3 அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 2 கூட மல்டிபிள் பண்ணி அகெயின் y கேன்சல் பண்ணுறீங்க, 2 வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிள்ஸையும் நீங்கள் வந்து சப்ராக்ஷன் பண்ணி z கண்டுபிடிக்கிறீங்க. அது அனதர் ஒன் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி x கண்டுபிடிக்கிறீங்க. இந்த ரெண்டு வேல்யூவையும் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணி y கண்டுபிடிக்கிறீங்க. இவ்வளோதான், வெரி ஈஸி. கோயிங் டு நெக்ஸ்ட் சம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன்லேயே உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் கொஷின்ஸ் வந்து என்னென்னா 1/x minus 2/y plus 4 equals 0, 1/y minus 1/z plus 1 equals 0, 2/z plus 3/x equal to 14. இந்த கொஷின்ஸ் பாருங்கள், நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருப்போம். இந்த மாதிரி 1/y 1/x 1/z வந்தாவே நம்ம லெட் எடுத்துக்குவோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்னவோ அதே மாடல் தான். லெட் 1/x equal to p, 1/y equal to q, 1/z equal to r. நீங்கள் கேட்கலாம் 1/x 1/y 1 pqr மட்டும்தான் வைக்கணுமா? அப்படி கிடையாது, நீங்கள் abc எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் இங்கே வைக்கிறது வந்து xyz-ஆக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். ஏன்னா வந்து சேம் வேல்யூஸ் வரக்கூடாது, நீங்கள் அதை தவிர எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ given equations are written as, ஸோ இந்த கிவன் ஈக்குவேஷன்ஸை நான் வந்து இந்த 1/x 1/y 1/z ஏற்ற மாதிரி இங்கே நான் அப்ளை பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ 1/xக்கு பதிலாக என்ன போடலாம்? p. இங்கே இருக்கக்கூடிய சைன் மைனஸ் மேலே இருக்கக்கூடிய 2, 1/yக்கு பதிலாக என்ன போடலாம்? q ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. கிளியர்? ஸோ 1/xக்கு பதிலாக டேரெக்டாக p, இங்கே மேலே மல்டிபிள் ஆஃப் 2 இருக்கிறதுனால நான் 2 போட்டேன். 2 இல்லைனா டேரெக்டாக 1/yக்கு வந்து நீங்கள் q போட்டுக்கலாம். ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1 அண்ட் அப்ளை ஹியர் 1/y. அப்போ என்ன வரும்? q மைனஸ் 1/z r ப்ளஸ் 1 ஈக்குவல் 0. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. தென் 2 1/z. அப்போ 2 1/zனா r ப்ளஸ் 3 1/x. 1/xனா p ஈக்குவல் 14. ஓகேங்களா? இங்கே எல்லாத்துலேயுமே pq, இங்கே qr. ஸோ இதை வந்து நான் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3p ப்ளஸ் 2r ஈக்குவல் டு 14. திஸ் இஸ் ஈக்குவேஷன்
கிளியர். ஸோ நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது அங்கே எல்சிஎம்லாம் எடுக்கிற வேலை இருந்துச்சு. இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே p மைனஸ் 2q ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷனில் 2 வேரியபிள்ஸ் தான் வருது. 3 வேரியபிள் கண்டினியூ எதுலேயுமே வரல. அப்போ நீங்கள் ஒரு ஈக்குவேஷனில் வேரியபிள் வராத இடத்துல என்ன போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கேன், 0 அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். அதையும் நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் போடும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே p மைனஸ் 2q இருக்குது, இங்கே q மைனஸ் r இருக்குது. ஸோ நான் இது ரெண்டு தான் இப்போ நான் எடுக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷன் மைனஸ் 2q இருக்குது, இங்கே வந்து q மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் 2 கூட நான் மல்டிபிள் பண்ண போகிறேன். ஓகேங்களா, q டேர்ம் கேன்சல் பண்ணுறதுக்கு. ஓகே, நவ் ஈக்குவேஷன் 1 அப்படியே எழுத போகிறோம். அப்போ என்ன வரும், p மைனஸ் 2q ப்ளஸ் r இருக்கா, இல்லை, அப்போது 0r ப்ளஸ் 4 ஈக்குவல் 0. கிளியர்? எஸ். அண்ட் ஈக்குவேஷன் 2 கூட எதை மல்டிபிள் பண்ண போகிறேன், 2. அப்போ என்ன வரும் உங்களுக்கு, p இந்த டேர்மில், this is equation 2, here p is available, no. அப்போது 0p ப்ளஸ் 2q மைனஸ் 2r ப்ளஸ் 2 ஈக்குவல் 0. கிளியர்? இங்கே இருக்கிற ஒரு வேல்யூ கூடமே நான் 2 அப்ளை பண்ணிட்டேன். p டேர்ம் இல்லை, ஸோ 0. ஓகேங்களா? நவ் here minus 2q plus 2q, அப்போ ஜஸ்ட் ஆட் பண்ணால் போதும். நோ சைன் சேஞ்ச், நோ சப்ராக்ஷன். ஜஸ்ட் இதை கேன்சலேஷன் பண்ணுறீங்க. அப்போ இந்த 0p இஸ் நாட் வில் p. தென் 0r, here minus 2r, அப்போது minus 2r. here plus 4 plus 2, 6 equals 0. Okay. Now, therefore, இது நம்ம p minus 2r. அப்போது p minus 2r equal plus 6 going to minus 6. இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து 4ன்னு அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் கேன்சலேஷன் பண்ணி ஈக்குவேஷன் 4 கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், p and r 2 வேரியபிள் இருக்குது. ஈக்குவேஷன் 3ஐ பாருங்கள், p and r 2 வேரியபிள், ஸோ சேம் வேரியபிள்ஸ். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கேன்சலேஷன் பண்ணால் இங்கே மைனஸ் 2r, ஹியர் ப்ளஸ் 2r. அப்போ டேரெக்டாக இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் 3ஐயும் ஈக்குவேஷன் 4ஐயும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ஈக்குவேஷன் 3 வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3p ப்ளஸ் 2r ஈக்குவல் 14. கிளியர்? தென் ஈக்குவேஷன் 4 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, p மைனஸ் 2r ஈக்குவல் டு மைனஸ் 6. திஸ் இஸ் ஆடிங், ஸோ நோ சைன் சேஞ்ச், டைரக்ட்லி கேன்சல் ஆகிடும். தென் 4p ஈக்குவல் டு 14 மைனஸ் 6. தட் ஆன்சர் இஸ் 8 ப்ளஸ் 8. ஓகேங்களா? ஓகே, தென் p ஈக்குவல் டு, ஸோ மல்டிபிள் ஆஃப் 4 divided of 4 வரும். 1 4s are 4, 2 4s are 8. So p யோட ஆன்சர் 2. ஓகேவா? ஸோ 4p equal to 8 p equal to 8 by 4 வரும். மல்டிபிள் ஆஃப் 4 divided of 4. அப்போ p equal to 2. இதை தான் நான் உங்களுக்கு இங்கே போட்டிருக்கேன். கிளியர்? ஓகே, ஸோ நம்ம இப்போ p யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணணும். ஸோ பியோட வேல்யூ தெரியுன்றதுனால நீங்கள் ஈக்குவேஷன் 3 ஆர் 4ல் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஆரோட வேல்யூ கிடைக்கும். ஐ அப்ளை இன் ஈக்குவேஷன் 4. அப்ளை தி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 4. அப்போ ஈக்குவேஷன் 4ல் அப்ளை பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, p மைனஸ் 2r ப்ளஸ் 6. அப்போ பியோட வேல்யூ நமக்கு தெரியும். இப்போ 2 மைனஸ் 2r ஈக்குவல் மைனஸ் 6. minus 2r equal to minus 6 plus 2 going to minus 2. Minus 2r equal to minus 8. Minus minus cancel. அப்போ 2r equal to 8. r equal to 8 by 2. r equal to 4. Clear? Briefly போட்டேன். So 2 minus 2r equal minus 6. Minus 2r அப்படியே வந்துடும். Minus 6 plus 2 going to minus 2. Add பண்ணிங்கன்னா minus 8. Minus minus cancel. 2r equal to 8. Multiple of 2 divided of 2. r equal to 4. இப்போ எனக்கு p யோட வேல்யூயும் தெரியும், r ஓட வேல்யூயும் தெரியும். இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட் நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், q ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரைட்? Now we know p value, we know r value. So you apply the value in equation. See, listen, நமக்கு given equations எதுவுமே 3 variables கிடையாது, எல்லாமே 2 variables. ஸோ நான் ஈக்குவேஷன் 2ல் ஆரோட வேல்யூ அப்ளை பண்ணேன், எனக்கு க்யூவோட வேல்யூ கிடச்சிடுமா? ஸோ அப்ளை தி வேல்யூ இன் ஈக்குவேஷன் 2. ஓகே, வாட் இஸ் ஈக்குவேஷன் 2? q மைனஸ் ஆர் ப்ளஸ் 1. அப்போ q மைனஸ் ஆர் வந்து 4 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போது q
minus 4 plus 1, what is the answer? Minus 3 equal to 0. அப்போ q equal to 3. clear? ஸோ நம்ம ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், பியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், கியூவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நமக்கு நம்ம என்ன நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும்? நம்ம 1/x ஈக்குவல் டு பி, 1/y ஈக்குவல் டு கியூ, 1/z ஈக்குவல் டு ஆர். ஸோ இப்போ இது எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த மாதிரி வேல்யூ சேஞ்ச் பண்ணி காமிக்கணும். கிளியர்? நவ் ஸோ இப்போ நம்ம பி கியூ ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? 1/x ஈக்குவல் டு பி, 1/y ஈக்குவல் டு கியூ, 1/z ஈக்குவல், அதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. 1/x ஈக்குவல் டு பி, ரைட்? பியோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2. அப்போது திஸ் ஈக்குவல் டு 1/x ஈக்குவல் டு 2. இப்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். அப்போ எக்ஸ் மல்டிப்ளாக போயிடும், மல்டிப்ளாக இருக்கக்கூடிய 2 டிவைடிங்கில் வரும். கரெக்ட்? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஆர் யூ டேக் அ ரெசிப்ரோக்கல். அப்போ 1/xக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தால் எக்ஸ் வந்துடும், 2க்கு ரெசிப்ரோக்கல் 1/2. ஸோ இது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ நான் இந்த எக்ஸ் இங்கே எடுத்துகிட்டு போயிடுறேன், 2 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் 1/2. கிளியர்? நெக்ஸ்ட் 1/y ஈக்குவல் டு வாட்? q. qோட வேல்யூ என்னது? 3. 1/y ஈக்குவல் டு 3. அப்போது y இங்கே போய்டும், 3 இங்கே வந்துடும். அப்போது y ஈக்குவல் டு 1/3. கிளியர்? ஸோ இது இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ரைட்? ஓகே, நெக்ஸ்ட்டு 1/z ஈக்குவல் டு ஆர். ஆரோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 4. இப்போ 1/z ஈக்குவல் டு 4. சிம்பிளிஃபை. z ஈக்குவல் டு என்ன வரும்? ரீசேஞ்ச் 1/4. இவ்வளோதாம்மா, வெரி ஈஸி. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோமோ அதே தான். உங்களுக்கு ஃப்ராக்ஷன் மெத்தடில் கொடுத்துருக்கிறதால 1/x ஈக்குவல் டு பி, 1/y ஈக்குவல் டு கியூ, 1/z ஈக்குவல் டு ஆர்னு எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே கிவன் ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணி நீங்கள் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறீங்க. தென் உங்களுக்கு எந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணால் இது 2 வேரியபிளாக கன்வெர்ட் ஆகும்னு கன்வெர்ட் பண்ணி பி கியூ ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. ஓகே, கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த வேல்யூஸை கிவன் 1/x ஈக்குவல், 1/y ஈக்குவல், 1/z ஈக்குவல் அப்ளை பண்ணி நீங்கள் ஆக்சுவலி நமக்கு என்ன தேவை? எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, ஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். ஓகே, வெரி ஈஸி. கோயிங் டு நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தேர்ட் ஒன், x + 20 ஈக்குவல் 3y/2 + 10 ஈக்குவல் 2z + 5 ஈக்குவல் 110 - y + z. சி, இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தேர்ட் கண்டுபிடிக்கணும். அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி x, y, z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிளியர்? ஓகே, ஸோ சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும். ஓகேங்களா? அப்போது கன்சிடர் x + 20 ஈக்குவல் டு 3y/2 + 10. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நான் டேக் அ கிராஸ் மல்டிபிள். 3y 2 10s are 20 whole divided by 2 x + 20. கிளியர்? இப்போ இந்த டிவைடட் ஆஃப் 2 நான் மல்டிபிள் ஆஃப் 2 எடுத்துகிட்டு வரேன். 2 of x + 20 ஈக்குவல் டு 3y + 20. this 2 is common. அப்போ 2 ஒரு டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணிக்கிறீங்க. அப்போ என்ன வரும்? 2x + 220 40 ஈக்குவல் 3y + 20. Now x term y termலாம் ஒரு சைடும், கான்ஸ்டன்ட்லாம் நம்பர்ஸ்லாம் ஒரு சைடும் வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 2x + 3y going to -3y equal to 20 + 40 going to -40. What is the equation? 2x - 3y equal to 20 - 40 -20. Put equation 1. எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியுதுங்களா? வெரி ஈஸி. ஐ ரைட் வெரி brief. ஓகே, இப்போது ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டுட்டோம். நெக்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ண போகிறோம். அகெயின் கன்சிடர் what is the equation? 3y/2 + 10 equal 2z + 5. okay, 2z + 5, 3y/2 + 10. okay, so again take a cross multiple. அப்போ என்ன வரும்? 3y + 20 whole divided by 2 equal 2z + 5. Then 3y + 20 equal 2 is common,
2z ப்ளஸ் 5. இப்போ இந்த 2 ஒரு டேர்ம் கூடயும் மல்டிபிள் ஆகும். இப்போது 3y ப்ளஸ் 20 ஈக்குவல் 2 2s are 4z ப்ளஸ் 2 5s are 10. நவ் xy டேர்மில் ஒரு சைடு கான்ஸ்டன்ட்லாம் ஒரு சைடு வச்சுக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? 3y minus 4z equal 10 minus 20. Then 3y minus 4z equal to minus 10. Put equation 2. Clear? Next consider இது ரெண்டுத்தையும் consider பண்ண போகிறோம். Consider 2z plus 5 equal 110 minus y plus z. This minus is common y and z. Then 110 minus y minus z. Here 2z plus 5. Take y terms, z terms எல்லாம் ஒரே சைடு வச்சுக்கோங்க. அப்போ 2z minus y going to plus z minus z also going to plus z equal 110 plus 5 going to minus 5. Then 2z plus z. அப்போ என்ன வரும்? 3z plus y equal 110ல 5 subtract பண்ணா 105. Equation 3. Clear? Very easy. So இவங்க கொடுத்துருக்கிறத இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிவிட்டு அகெயின் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் அகெயின் இது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2 அண்ட் ஈக்குவேஷன் 3. நவ் இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இப்போது XYZ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சி இங்கேயும் YZ டேர்ம், ஹியர் ஆல்சோ YZ டேர்ம். ஓகேங்களா? இது உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா நீங்கள் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கோங்க. y ப்ளஸ் 3z equal 105. It's not a mistake. ஓகேவா? பிகாஸ் எனக்கு இந்த டேர்ம்க்கு ஏற்ற மாதிரி இல்லைனா இந்த டேர்மை நீங்கள் மாற்றி எழுதிக்கலாம். பிகாஸ் நம்ம ஈக்குவேஷன்ஸ் கேன்சலேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஓகே. ஹியர் y is a term, here also y is a term. ஸோ நான் இப்போ இதில் வந்து 3y இருக்குது. அப்போ நான் இது கூட 3 மல்டிபிள் பண்ணிட்டா எனக்கு இந்த 3y கேன்சல் ஆகிடுமா? ஜெட்டோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சலாம் இல்லையா? ஓகே. ஸோ ஈக்குவேஷன் 2வை நான் அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ என்ன வரும்? 3y minus 4z equal minus 10. Then equation 3 கூட 3 multiple பண்ணி எழுதுறேன். அப்போ என்ன வரும்? 3y plus 3 3s are 9z equal 110 கூட 3 multiple பண்ண என்ன வரும்? 315. Clear? Going to minus because ரெண்டுமே சேம் சைன் இருக்கிறதுனால அப்போ எல்லாமே உங்களுக்கு சைன் சேஞ்ச் ஆகும். திஸ் இஸ் கேன்சல். சேம் சைன், இந்த சைனை கன்சிடர் பண்ணக்கூடாது. நம்ம என்ன சைன் சேஞ்ச் பண்ணுமோ அதை தான் கன்சிடர் பண்ணோம். மைனஸ் மைனஸ், அப்போ -4 minus 9z. வாட் இஸ் தி ஆன்சர்? -13z ஈக்குவல் ஹியர் ஆல்சோ -10 -315. அப்போ -325. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல். 13z ஈக்குவல் டு 325. ஐ வாண்ட் z வேல்யூ. அப்போ 325 13ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணால் என்ன வரும்? சி லிசன், 325 divide 13. இப்போ 2 13s are 26. Balance 6. So இந்த 5 வரும். Then 5 13s are 65. That answer is 25. Z equal to 25. Clear? Very easy. நான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிருக்கேன், போட்டு பாருங்கள், இன்னும் ஈஸியாக இருக்கும். நவ் ஜெட்டோட வேல்யூ 25 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈக்குவேஷன் 3 ஆர் 2ல் அப்ளை பண்ணி என்ன வேல்யூ கண்டுபிடிக்கலாம்? ஒயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வந்து z equal 25 அப்படின்ட்டு ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை தி வேல்யூ இன் ஈக்குவேஷன். நீங்கள் 2 3 எதில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஐ அப்ளை இன் 2. ஓகேங்களா? வாட் இஸ் த ஈக்குவேஷன் 2? 3y minus 4z equal -10. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 2. இதில் நம்ம ஜெட்டோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். 3y minus 4 of 25 equal -10. Okay, then 3y minus 425 100 equal -10. Then 3y equal -10 plus 100 going to -100 going to +100. That answer is 90. 3y equal to 90. Y equal 3 1s are 3, 3 30s are 90. ஓகேங்களா? ஸோ y equal to 30. Now ஒயோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ ஒயோட வேல்யூ அப்ளை பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணுறேன். ஹியர் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்குது. அப்போ எனக்கு வந்து ஒயோட வேல்யூ தெரியும். அப்ளை பண்ணால் நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணலாம்.
same, apply the value in equation 1. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1ல் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஈக்குவேஷன் 1 என்னது? 2x minus 3y equal minus 20. So apply the y value. 2x minus 3 of y ஓட value என்னது? 30 equal minus 20. அப்போ என்ன வரும்? 2x minus 330, 3 3s are 9, 90 equal minus 20. 2x equal minus 20 plus 90 going, sorry, minus 90 going to plus 90. That answer is 70. 2x equal to 70. அப்போ x equal to 70 by 2 என்ன வரும்? 35. இவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு இங்கே மட்டும்தான் நீங்கள் கரெக்ட் கன்சிடர் பண்ணி கொஷின்ஸ் கரெக்டாக நீங்கள் வந்து க்ராஸ் மல்டிபிள் பண்ணுறதுலாம் மட்டும் இங்கே மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ இது 2 to 1 நீங்கள் கன்சிடர் பண்ணி, ஸோ ஈக்குவேஷன் 1 தென் அகெயின் 2 அண்ட் அகெயின் 3 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் கேன்சலேஷன் வெரி ஈஸி. ஸோ 2 and 3 கேன்சலேஷன் பண்ணி z கண்டுபிடிச்சாச்சு. அதை another one ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி y கண்டுபிடிச்சாச்சு. அகெயின் அப்ளை பண்ணி எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான், வெரி ஈஸி. ஸோ இதோட ஈக்குவேஷன் 1 முடியுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் கொஷின்ஸ், சாரி ஈக்குவேஷன் 1 கிடையாது, ஃபஸ்ட் கொஷின்ஸ் இஸ் கம்ப்ளீட்டட். எக்ஸசைஸ் 3.1ல் ஃபஸ்ட் கொஷினில் உங்களுக்கு 3 கொடுத்துருந்தாங்க, அந்த 3மே கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.